ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பத்தி நாம சொல்லியிருந்தோம். அந்த பெண்மணி தொடர்பாக அவங்க சொன்னாங்க, அன்ன இம்ரஅத்தன் சௌதா, கருப்பு நிற பெண்மணி, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அது தொடர்பா அபூ ஹுரைரா நமக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. அபூ ஹுரைரா மாத்திரம் இல்லாமல் பல சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளின்னு சொன்னா எத்தனை சஹாபாக்கள் அங்க குழுமி இருப்பாங்க. இப்ப பல்வேறு சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையில, நபிகள் நாயகமும் இருக்கக்கூடிய சபையில, அபூ ஹுரைரா போன்ற பெரும் பெரும் நபி தோழர்களும் இருக்கக்கூடிய சபையில அந்த கருப்பு நிற பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்கன்னு சொல்றோம். அதற்கு பதிலா சொல்றாங்க, கருப்புனா அது நீக்ரோ பெண்மணி, நீக்ரோங்கிற அந்த இனத்தை தான் அது குறிக்கிறதுங்கிறாங்க. ஏன் கருப்பா இருந்தாலும் நீக்ரோவா தான் இருக்கணுமா? இப்ப எதிர் தரப்புல உள்ளவங்களும் கருப்பா இருக்கிறோம், நம்மளும் கருப்பா இருக்கோம், நம்மளாம் நீக்ரோவா? இப்ப கருப்பு ஒரு பேச்சு இருக்கவங்க நீக்ரோவாகவே இருக்கட்டும், எப்படி நீக்ரோ என்பது தெரியும்? அவங்க உடல்ல உள்ள எந்த ஒரு பாகமும், முகமோ கையோ ஏதாவது ஒரு பகுதி தெரியாம இந்த பெண்மணி கருப்பா இருந்தாங்க நீக்ரோவா இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப இதே இந்த விவாத சபையில ஒரு நீக்ரோவா இருக்கிற ஒரு பெண்மணியை எதிர்த்தரப்பு அறிஞர்கள் சொல்வதை போன்று அவங்க முழுசா மூடி இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, முழுசா மூடி முன்னால் நிப்பாட்டுறோம், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாரா? வந்திருப்பது நீக்கிறோம், வந்திருப்பது அமெரிக்கா பெண்மணி சொல்ல முடியுமா? உடல்ல உள்ள ஏதாவது ஒரு பகுதி, முகமோ கையோ தெரிந்தால் மாத்திரம்தான் இது கருப்பு நிற பெண்மணின்னு சொல்ல முடியும். அதற்கு சரியான பதிலை இவங்க சொல்லவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைவூட்டுறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த முகம் திறந்த நிலையில இருப்பது என்பது சர்வ சாதாரணமாக நடைபெற்ற சம்பவம், சர்வ சாதாரணமாக நடைபெற்ற நிகழ்வு என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அதுல மற்றும் ஒரு ஆதாரமாக சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை குறிப்பிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு எல்லாம் பயான் செய்துட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது பெண்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, தஸத்தக்ன வலவ் மின் ஹுலியிக்கின்ன, நீங்கள் உங்களுடைய ஆபரணங்களையாவது தர்மம் செய்யுங்க என்கிற ஒரு அறிவுரையை பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த சபையில, பெண்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிற ஜெயினப் என்கிற ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பவர்கள், தம்முடைய கணவனுக்கும் அவங்க தான் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சில அனாதைகளை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் செலவு செய்யறாங்க. அந்த ஜெயினப் என்கிற பெண்மணி என்ன செய்யறாங்க சொன்னா, தம்முடைய கணவர் அப்துல்லாட்ட போறாங்க. அப்துல்லாட்ட போய் சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேளுங்க, நான் உங்களுக்கும் என்னுடைய கணவராகிய உங்களுக்கும் என்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற அனாதைகளுக்கும் செலவு செய்யறேன், இது நான் தர்மம் செய்வதற்கு போதுமானதாக ஆகிவிடுமா என்று ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேளுங்கிறாங்க. அந்த அவர் மறுத்துறாரு, நீயே போய் கேளுங்கிறாரு. ஜெயினப் என்கிற பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி வராங்க. அப்ப இன்னொரு ஒரு பெண்மணியும் இருக்கிறார்கள். இப்ப ஜெயினப் அவங்க சொல்றாங்க, ஃபன்தலப்து இலன் நபி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போனேன் இந்த சந்தேகத்தை கேட்பதற்காக. அப்ப இன்னொரு பெண்மணியும் இருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஃபமர்ர அலைனா பிலாலும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்களை கடந்து சென்றார்கள். பிலால்ட்ட எங்களுடைய கேள்வியை சொல்லி இதை நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல கேளுங்கன்னு சொன்னோம். அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பிலால் அவர்கிட்ட தங்களுடைய சந்தேகத்தை சொல்றாங்க. சந்தேகத்தை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டு எங்களுக்கு விளக்கம் பெற்று தாருங்கள் கேட்கிறாங்க. அதை மாத்திரம் சொல்லல, அதோடு சேர்த்து சொல்றாங்க, குல்னா லா துக்பிர் பினால், எங்களுடைய சந்தேகத்தை கேட்டு அதற்கு மாத்திரம் பதில் எங்களுக்கு வாங்கித்தாங்க, நாங்கள் யார் என்று நீங்கள் சொல்லி விடாதீர்கள். எப்ப அந்த ஜெயினப்ங்கிற பெண்மணி இப்படி சொல்ல முடியும்? வந்திருக்கக்கூடிய ஜெயினப் என்கிற அந்த சஹாபி பெண்மணியும் இன்னொரு பெண்மணியும் யாருன்னு பிலாலுக்கு தெரிஞ்சிருக்குது. பிலால் அவங்க முகம் திறந்த நிலையில வந்திருக்கிறாங்க. வந்திருப்பது ஜெயினப் தான் என்பதை பிலால் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முகத்தை பார்த்து தெரிஞ்சிருக்கிறாங்க. முகத்தை பார்த்து ஜெயினப் தான் என்பதை பிலால் அறிந்து கொண்ட காரணத்தினால, நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல எங்களுடைய சந்தேகத்தை மட்டும் கேளுங்க, நாங்க யாருன்னு சொல்லிடாதீங்க, யார் என்று அறியப்பட்ட காரணத்தினால தானே யாருன்னு சொல்லிடாதீங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிலாலும் அவங்க சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் இடத்துல போய் அவங்களுடைய சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்வதற்கு முன்பாக பிலால்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? மன்ஹுமா, யாருப்பா, எந்த ரெண்டு பேரும் இந்த கேள்வியை கேட்டது? பிலால் உள்ளுக்குள்ள போய் சொல்றாரு, இந்த மாதிரி ரெண்டு பெண்மணி வந்திருக்கிறாங்க, உங்களிடத்துல இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க என்று பிலால் அவர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பதில் சொல்வதற்கு முன்பாக கேட்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் யாரு? பிலால் எனக்கு தெரியலன்னு சொன்னாங்களா? முகத்தை மூடி இருந்தாங்க. வந்திருக்கிற பெண்மணி முகத்தையெல்லாம் மூடி இருப்பார்கள், முழு உடலையும் மறைத்திருப்பார்கள், எப்படி நீங்க யாருன்னு ஏண்ட கேட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் இடத்துல திருப்பி பதில் கேட்கல. பதில் சொல்றாங்க, வந்திருப்பது யார் தெரியுமா? ஜெயினப், ஜெயினப் தான் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, எந்த ஜெயினப்பு? அப்துல்லாவுடைய மனைவி ஜெயினப், அவங்க தான் வந்திருக்கிறாங்க. இப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஜெயினப் என்கிற அந்த சஹாபி பெண்மணி பிலால் இடத்துல எப்படி சொல்ல போச்சு?
ஏன் நாங்கள் யார் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லிடாதீங்கன்னு கேட்கிறாங்களே, அப்படி கேட்பதிலிருந்தே விளங்குது வந்த மாத்திரத்தில் ஜெயினப் தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய முகம் திறந்த நிலையில் இருந்த காரணத்தினால பிலால் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கும்போது கரெக்டாக ஜெயினப் தான் என்று சொல்கிறார்கள். இந்த செய்திக்கும் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாய கடமை என்பதற்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் கூட வைக்கல. அதே மாதிரி கன்னங்கள் கருத்த பெண்மணியை பார்த்ததா சொன்னாங்கல்ல, மிக தெளிவான ஒரு ஆதாரமா இருக்குது. நம்ம சாதாரணமா அது ஒரு வர்ணிச்சு சொல்றாரு. எந்த பெண்மணி கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இந்த கன்னங்கள் கருத்த பெண்மணி அப்படின்னு நம்ம கூட பேச்சுவாங்க சொல்லும்ல, என்னப்பா பேனா நல்லா இருக்கு, யார் கொடுத்தா? நம்ம அப்துல்லா கொடுத்தாரு. எந்த அப்துல்லா? ஏகப்பட்ட அப்துல்லா நமக்கு தெரியும். எந்த அப்துல்லா? இந்த கருப்பா கட்டையா தலைமுடி கொஞ்சம் சுருட்டமா இருக்கு அந்த அப்துல்லா. ஓ அந்த அப்துல்லா அப்படிமும்ல. என்ன அர்த்தம்? அந்த அப்துல்லா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப வர்ணனை எதுக்கு சொல்றது? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த கன்னங்கள் கருத்து ஒரு பெண் இருக்காங்க இல்லைங்க, அவங்க கேட்கறாங்க இந்த கேள்வியை. அப்படின்னு என்னது? முகம் தெரிஞ்சுதான் இருந்துச்சு. அது எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில அந்த வேற எந்த பெண் கேட்டா நினைச்ச கூடாது, இந்த பெண் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தெளிவான சான்றையும் வைத்த நிலையில இப்படி கேட்டா அதை நீக்குறோங்கிறது, அப்படி கேட்டா பிலால் என்னங்க பண்றது கேட்டா பதில காணும். அது கண்ணங்க மொத்தத்துல வந்து அத்தனை பேர் மூடி இருந்தாங்கிறாங்க. சரி ஆதாரம் கேட்டா பதில காணும். அத்தனை பேர் மூடுவது கட்டாயங்கிறாங்க. எங்க ஆதாரம்? இதோ இப்ப தருவோம், சிஸ்டத்தை கொண்டு வரலாங்கிறாங்க. விவாதத்துக்கு சொல்லாமா? விவாதம் 1க்கு 2 கொண்டு வரணும். ஆதாரத்தை கொண்டு வரும்போது சிறை கத்தி இல்லாம வந்து சிறைக்கு வந்தா என்ன அர்த்தது? கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, இது ஒண்ணு இருக்கு, இல்ல எழுத்துல தரேன், சிஸ்டர் ரெடி இல்ல, எல்லாமே எழுத்துலுக்கு வாங்கிக்கிங்க, அதெல்லாம் முறை. இனிமேல் நாங்க போனா நீங்க சொல்லிருக்கணும், விவாதத்துக்கு நேரத்தை போன் பண்ணி சிஸ்டர் ரிப்பேரா இருக்குது, ஒரு 2 மாசம் கழிச்சு விவாதத்தை வச்சுக்கலாம் சொல்லியிருந்தா தள்ளி வச்சிருக்கலாம். அதனால இதெல்லாம் முறையான பதில். அன்பான சகோதரர்களே, இந்த சஃபாவுல் ஹதைன் என்ன சொன்னாங்கன்னா, ஜாபீர் வந்து உள்ளூர்வாசி, அந்த பெண்ணை தெரிஞ்சிருப்பாங்க, அதனால அந்த பெண்ணை குறிப்பிட்டார்கள் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது சரியான பதிலான்னு யோசிங்க. அவர் உள்ளூர் வாசியா இருக்கிறார், வெளியூர் வாசியா இருக்காரு. கேள்வி கேட்ட பெண் இந்த பெண்ணு எப்படி தெரியும்? எந்த வாசியா இருந்துட்டு போறார், இந்த பெண்ணு தான் கேள்வி கேட்கிறார் என்பதை ஜாபீர் எப்படி அறிந்து கொண்டார்? முகம் தெரிந்தால் தான் அறிய முடியும். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பெண்களுடைய மனங்களை எல்லாம் வெல்வதற்காகத்தான் இப்படிலாம் சொல்றீங்க. இது என்னன்னா, என்கிட்ட ஒண்ணு சரக்கு இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கக்கூடிய அடையாளம். இதெல்லாம் எப்ப சொல்லுவாங்க? ஒரு ஆதாரம் இல்லைங்கிறப்போ இவங்க அதற்கு சொல்கிறார்கள், இதற்கு சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வாதமா? தோக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் அப்படி பேசுவார்கள். உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா அதை நீங்க எடுத்து வைக்கணும். நாங்க சொல்லாமா? பெண்களுடைய முகத்தை இவங்க மூடுறாங்கன்னா வக்ர புத்தியால மூடுறாங்க, பெண்களை அடிமைத்தனப்படுத்துறதுக்காக மூடுறாங்க. அதனால இந்த காரணம் சொல்றதை விடுங்க. அப்புறம் என்ன கேட்டாங்க? ஒரு வசனத்தை காட்டினாங்க, இது எல்லா பெண்களுக்கும் உரியது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்கள் உங்களுடைய வீடுகளில் இருங்கள். அதுலயும் இருட்டடிப்பு. இவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்களோ அது அவங்களுக்கு எதிரான ஆதாரமா இருக்கு. வசனத்தை முன்னாடி இருந்து படிங்க தயவு செய்து. யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே. சகோதரர்கள் கடைசியாக வாசித்த திருவசனத்தை நான் நிறைவு செய்கிறேன். கடைசியாக சகோதரர்கள் வாசித்த திருவசனம் தொடர்பான செய்தி சூரத்துல் ஆராஃப் மன்னிக்கணும், சூரத்துல் அஹ்ஸாபுடைய இறைவசனம் எண் 33 தொடர்ச்சி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய திருவார்த்தை 32 அல்லது ஆரம்பம். யா நிசா நபி லஸ்துன்ன கஹதன் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தகதான பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வகுல்ன கௌலன் மஅரூஃபா. நபியினுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்கள் போல அல்லர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் பேச்சுகளில் ஒருபோதும் குழைவை பெணாதீர்கள், குழைவை கடைபிடிக்காதீர்கள். எவனுடைய இதயத்தில் நோய் இருக்கிறதோ அதை கொண்டு அவன் ஆசை கொள்வான். இன்னும் நல்ல பேச்சையே பேசிவிடுங்கள். இன்னும் உங்களுடைய இல்லங்களில் தங்கியிருங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் தெரிந்தது போல அழகை வெளிப்படுத்தது போல ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நிச்சயமாக அஹ்லுல் பைத்தை, நபியினுடைய மனைவிமார்களை அல்லாஹ் அசுத்தத்தை விட்டு தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான். இன்னும் முற்றிலுமாக தூய்மைப்படுத்த விரும்புகிறான். இதான் அந்த திருவசனம் தொடர்பான மொழிபெயர்ப்பு. தொடர்ச்சியான திருவசனம் இருக்கு. وَذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُمْ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ إِنَّ اللَّهَ كَانَ لَطِيفًا خَبِيرًا. இன்னும் உங்களுடைய இல்லங்களில் அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் மற்றும் ஹிக்மத்தில் எவை ஓதப்படுகிறதோ அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவன். இறைவசனம் எண் 34 வரை உள்ள திருவசனம். இப்ப இந்த திருவசனத்தில் உள்ள சொல்லப்பட்ட செய்திகள் குறித்து நாம் ஏற்கனவே சொன்னோம். இந்த கட்டளைகள் அனைத்தும்
நபிசல்லாசம் அவர்களுடைய மனைவிகளுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் மூலமாக ஏனைய மக்களுக்கும் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நபிசல்லாசம் அவர்களுடைய மனைவிகளுக்கு மட்டுமே உள்ள பிரத்யேகமான நிலை என்று ஒருபோதும் கிடையாது. விஷயம் என்னவென்றால் அதில் உள்ள செய்திகளை கவனிச்சு பாருங்க. நீங்க ஒருபோதும் பேச்சில் குறைவாக ஒருபோதும் யாரிடம் பேசாதீர்கள். குறைவாக யாரிடம் பேசாதீர்கள். இறைவசன எண் 32 தொடர்பான செய்தி. குறைவாக நீங்கள் யாரிடம் அல்லாஹுக்கு அஞ்சினால் நீங்கள் குறைவாக யாரிடம் பேசாதீர்கள் என்ற செய்தி நபிசல்லாசனுடைய மனைவிகளுக்காக மட்டுமே உள்ள பிரத்யேகமான செய்தியா அல்லது ஏனைய பெண்களுக்கான உள்ள செய்தியா என்பதை மக்கள் நினைவு கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த செய்தி ஒத்துக்குவாங்க. ஏராளமான பயான்களில் மக்கள் நேற்று இந்த செய்தியில வலுவாக சொல்றாங்க. பெண்களாகிய நீங்கள் ஒருபோதும் குறைவா ஒரு மாதிரி பேசக்கூடாது, ஒரு மாதிரியா ஒரு மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. ஒருபோதும் பெண்கள் இது போன்ற குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தி, இந்த செய்தி நபிசல்லாஸ் மனைவிமார்களுக்காக மட்டுமே உரித்தானதா அல்லது ஏனைய பெண்களுக்காக உரித்தான் மட்டும் அவர்களுக்கும் சேர்த்ததாங்கிற முதல்ல முடிவுப்பாங்க. ஆனா இந்த திருவசனம் விழிப்பு என்பது முன்னோக்கியது என்பது நபிசல்லாஸின் மனைவிமார்களை சொல்லிதான் இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது தொடர்ச்சியான செய்தி பாருங்க. உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் தங்கியிருங்கள். 2. நீங்கள் அறியாமை காலத்தில் தெரிந்தது போல அழகை வெளிப்படுத்தது போல ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள். இது நபிசல்லாஸ் மனைவிமார் மட்டும் உரித்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. தொழுகை நிலைநாட்டுங்கள். இன்னும் ஜகாவை கொடுத்து வாருங்கள். இன்னும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இதெல்லாம் அடுத்த திருவசனம் வரக்கூடிய செய்தி. உங்களுடைய அஹ்லுல் பைத்தை நபியினுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகிறான், முற்றிலுமாக அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகிறான் அப்படிங்கிற செய்தி. எனவே இந்த திருவசனங்களில் சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் நபிசல்லாசனுடைய மனைவிமார்களை முன்னிலைப்படுத்தி ஏனைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லப்பட்டுள்ள செய்திதான் இது. இதில் அவர்களுக்கு உள்ள பிரத்யேகமான செய்தி என்று ஒருபோதும் கிடையாது. இது அனைவருக்குமே பொதுவானது. எல்லாருமே இந்த காரியத்தை செஞ்சாகணும். நபிசல்லாச மனைவிமார் மட்டுமே உரித்தானது. நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ அந்த செய்திகள் எல்லாம் உடனடியாக முகத்தை மறைப்பது அனைவருக்கும் இல்ல, அது நபிசல்லாசன் மனைவிக்கு மட்டுமே உரித்தானது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் பாருங்கள். யா நிசா நபி லஸ்துன்ன கஹதின் மினன் நிசா, நபியுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல ஒருபோதும் கிடையாது, எனவே முகத்தை மறைக்காதீர்கள். இந்த திருவசனத்தினுடைய ஒரு முற்பகுதியும் முகத்தை மறைக்காதீர்கள் செய்தியும் எப்படி ஒன்னா இணைஞ்சு நம்ம கேட்கிறோம். இது ஒரு அலட்சியமான ஒரு போதனை முறை. இந்த முறை ஒரு இஸ்லாமிய விஷயங்களை போதனை செய்யக்கூடிய மனிதர்கள் இத்தகைய போதனையில் ஒருபோதும் செய்யக்கூடாது. இந்த ஒரு திருவசனத்தினுடைய முற்பகுதி மட்டுமே எடுத்து கையாண்டு உடனடியாக உடனே அந்த செய்திகளை பார்த்து, எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, பெண்களாகிய நீங்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, அது நபிசல்லாஹனுடைய மனைவிக்கு மட்டுமே உரித்தானது. இதுல திருவசனத்தினுடைய அதாவது இறைவசனின் 32 முற்பகுதியை மட்டுமே எடுத்து முகத்தை மறைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை ஒன்னா சேர்த்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்படி சொன்னோம்னா இது ஒரு அலட்சியமான ஒரு போதனை முறை கிடையாதா? இது அலட்சியமான போதனை, தவறான பிழையான அணுகுமுறை. இதெல்லாம் இதையெல்லாம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் ஒருபோதும் செய்தல் கூடாது. இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. எனவே இந்த திருவசனத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்தி அல்லாஹ்வுக்கு பயப்படுவது என்பது, குறைவாக பேசக்கூடாது என்பது, இன்னும் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவது என்பது, இன்னும் தன்னுடைய இல்லங்களில் தங்கியிருப்பது என்பது, இல்லங்களில் தங்கியிருத்தல் என்பது இல்லங்களில் தங்கியிருக்கக்கூடிய பெண்களை வீதிக்கு கொண்டு வருவது என்பது யூதர்களுடைய கடுமையான ஒரு சூழ்ச்சி. அதனால ஏராளமான மக்களுக்கு அந்த செய்திகள் தெரியல. இந்த சபையில் நான் அந்த செய்தியை பதிவு செய்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கல்வியினுடைய பெயரால் வேறு நோக்கங்கள் அடிப்படையில் அவர்களை வீட்டில் கிளப்பி வெளியே அவர்களை கொண்டு வீதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது யூதர்கள் திட்டமிட்டு சாதித்த ஒரு காரியம். அந்த காரியம் அதற்குதான் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் பலியாவது என்பது உண்மையில் வருந்தத்தக்க ஒரு காரியமாகும். அந்த செய்தி பெண்களுக்கான இடம் என்பது அது நிச்சயமாக அவங்களுடைய இல்லம் தான். அது இல்லத்தில் தான் அவர்கள் இருந்தாக வேண்டும். வெளியே வருவதாக அவசிய தேவைகள் முன்னிட்டு அவர்கள் வெளியாக வருவதாக இருந்தால், தொழுகை போன்ற காரியங்கள், தொழுகை போன்ற செய்திகளுக்கு அவர் வெளியேறுவதாக இருந்தால், ஒரு கால் மொஹல்லானுடைய பகுதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மற்ற தூரமாக இருந்தால் அதுக்கும் மகரம் கூட இருந்தாகணும். எந்த ஒரு காரியத்திற்காக பெண்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து வருவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் மஹ்ரமுடைய துணை இல்லாமல் வருவதற்கு இஸ்லாமில் எந்த ஒரு அனுமதியும் ஒரு பொதும் கிடையாது. விஷயம் என்னவென்றால் பள்ளிவாசல் தொழுகைக்காக மற்றும் இயற்கை தேவைகளுக்காக, உடல் உபாதை தேவை, மலம் ஜலம் கழிப்பதற்காக, இந்த 2 தேவைகளை தவிர ஏனைய தேவைகளுக்கு பெண்கள் சுத்தி பார்க்க போறது, சுற்றுலா பார்க்க போறது, கல்யாணத்துக்கு போறது, அதுக்கு போறது, இதுக்கு போறதுலாம் இதெல்லாம் இஸ்லாமில் முன்னதாக ஒருபோதும் கிடையாது. இதற்கெல்லாம் பெண்களை கூட்டி செல்ல வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. இந்த செய்திகள் எல்லாம் பெண்களுக்கான இடம் என்பது அவருடைய இல்லங்கள் என்பதை அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிமைத்தனமான சிந்தனையோ அல்லது கட்டுப்பட்டி தொடர்பான சிந்தனை அல்ல. இஸ்லாம் தொடர்பான சிந்தனை உங்களுடைய மனம் ஏற்க மறுத்தாலும் அது இஸ்லாம்ல சொல்லப்பட்டுச்சு, அதை கட்டுப்படுத்திடணும், வேற வழியே கிடையாது. அதை இன்றைக்கு அது விஷயம் அறிவுக்கு எதிரான செய்தியாகும், ஒரு கட்டுப்பட்டி தன்மையாகும், அல்லது ஒரு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைப்பாடாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் விஷயம் ஒருபோதும் கிடையாது. இஸ்லாம் என்பது கட்டுப்படுத்தல் என்பதுதான் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் என்பதை நினைவில் கொண்டாக வேண்டும். தொழுகையும் இயற்கை உபாதை விஷயங்களை தவிர வேற விஷயங்களுக்கு பெண்கள் தனியே செல்வதற்கு இஸ்லாமில் எந்த விதமான அனுமதியும் ஒருபோதும் கிடையாது. இதை அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் நினைவில் கொண்டாக வேண்டும். அது யுத்தம் தொடர்பான செய்தி, நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பேசுவோம். யுத்தம் தொடர்பான செய்தி
எனவே இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது அனைவருக்கும் புரித்தாலும் கர்ணபி புயூத்திக்கின் என்ற ஒரு செய்தி, கர்ணபி புயூத்திக்கின் என்ற நிலைப்பாடு உங்களுடைய இல்லங்களில் தங்கியிருங்கள் என்ற விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களுக்கும் உரைத்தானது, ஏனைய பெண்களுக்கும் உரைத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அழைத்து சென்றார்கள். சில நேரங்களில் 2 நபர்களை அழைத்து சென்றார்கள் என்றால், ஒரு மனிதர் யுத்த காலகட்டங்களில் தன்னுடைய குடும்பத்தாரிட்டு பிரிந்து ஒரு நீண்ட காலம் வரை ஒரு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய நேரத்தை அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை தொடர்பான தேவைகள் அடிப்படையில் தான் மனைவிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள். மற்றபடி அவர்கள் யுத்தத்தில் பங்கேற்பது தொடர்பான விஷயத்தில் ஆண்களுக்கு மறிந்துவிடுவது தொடர்பான செய்தி, அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் சோழர்கள் கேள்வி எழுப்பும் அது தொடர்பான அந்த அறிவிப்புகள் தொடர்பான விஷயம் தொடர்பாக பேசுவோம். ஆண்களுக்கு மறிந்துவிடுவது, காயமிடுவது, தண்ணீர் புகட்டுவது போன்ற விஷயங்கள் தொடர்பான காரியங்கள், அதற்கெல்லாம் இஸ்லாமில் எந்த அனுமதியும் கிடையாது. அது ஹிஜாபுக்கு முந்தைய காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சம்பவம் நடந்தது, அது நிச்சயமா உஹத் யுத்தத்தை தவிர வேறு எதுவும் ஒருபோதும் கிடையாது. சம்பந்தப்பட்ட உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான அறிவிப்பில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது, என்னுடைய சகோதரி இத்தனை யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறார், 12 யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கணவருடன் என்ற வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் மக்கள் கவனிக்க வேண்டிய செய்தி, அவருடைய கணவருடன் அவர் பங்கேற்றிருக்கிறார். கணவருடன் எதுக்காக வந்தாங்க? ஒரு சிப்பாய், ஒரு இஸ்லாமிய முஜாஹித் தன்னுடைய மனைவியை விட்டு நீண்ட காலம் பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் இயல்பாக அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை உள்ளிட்ட தேவைகளுக்காக தான் அவங்க இருந்திருக்காங்க. உணவு தேவைகள், தாம்பத்திய உள்ளிட்ட வாழ்க்கையும் வந்திருக்காங்களே தவிர யுத்தங்களில் பங்கேற்று வந்து காயங்களுக்கு மருந்து போடுறது கிடையாது. காயத்துக்கு மருந்து போடும்போது பாருங்க பிரச்சனைகள் வரும், ஆண்களை தொட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். அந்த நேரத்தில் அவருடைய ஆடை விலகி இருக்கும், என்ன வார்த்தைகள்லாம் பாருங்க, அவருடைய ஆடைகள் விலகி இருக்கும், அவர்களை தொட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். இதெல்லாம் அதீதமான கற்பனைகள் எல்லாம். இதெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு சொல்ல கிடையாது. பெண்களுக்கு அவர்கள் இல்லங்களை விட்டு வெளிவருவதற்கு இஸ்லாம் 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதாவது மகரம் இல்லாத நிலையில், ஒன்று பள்ளிவாசலுக்கு செல்வது என்பது, தொழுவதற்காக செல்வது என்பது, அடுத்து அவருடைய இயற்கை உபாதைகளுடைய தேவைகளுக்காக செல்வது என்பது. இதை தவிர இஸ்லாமில் வேறு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. இல்லைன்னா மஹரம் கூட வந்தாகணும். மஹரமும் கூட கூட்டு போகணும். எதுக்கெல்லாம் கூட்டு போகணும், எது கூட்டு போகணும் ஒரு முடிவெடுத்தாகணும். அவர் எந்த விஷயங்களுக்கு கூட்டு போறது, எந்த விஷயங்களுக்கு அவர் கல்யாண காட்சி கூட்டு போறது, உல்லாச சுற்றுலா கூட்டு போறது, இதெல்லாம் இஸ்லாமில் இந்த காரியங்களுக்கு முன்னுதாரணம் ஒருபோதும் கிடையாது. இவற்றையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். செய்திகள் நம்ம இந்த சஃபாவுல் ஹதீன் தொடர்பாக சோழர்கள் திரும்ப கேட்டாங்க. நம்ம 2 ஹதீஸ்கள் தொடர்பாக சொன்னோம். ஒன்னு ஒரு ஹதீஸ் தொடர்பான விஷயங்கள் கதாதா சஹாபியாங்கிற செய்தி அறிவித்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்லுவோம். இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். குறுகிய அவகாசம் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்முடைய நிலை கம்ப்யூட்டர் தொடர்பாக செய்தி சொன்னோம். அது முன்னாடியே போன் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடைசி நேரம் வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். இங்க வந்த பிறகு என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. வரணும் உண்மையான காரணம். ஆனா ஒரு விஷயத்தை சத்தியத்தை சொல்வதற்கு மனித குறைபாடுகளை வச்சுலாம் சத்தியத்தை நீங்க ஒருபோதும் தாக்கி பேச முடியாது. தவறான அணுகுமுறையாது. ஒரு மனிதன் ஒரு சத்தியமான ஒரு கொள்கை இருக்கிறதா, சத்தியமான செய்தி இருக்கிறதா என்பதற்கான விஷயம் அவன் சொல்லக்கூடிய செய்திகளை வச்சுதான் இருக்க தவிர கம்ப்யூட்டர் பழுதாகி போச்சுன்னா இவங்களுக்கு எதுக்குமே தகுதி கிடையாது, விவாதம் புரியத்துக்கு தகுதியே கிடையாது. இருக்கலாம், உண்மைதான், நான் ஒத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவாதத்தில் அந்த அளவுக்கு சேர்ந்த ஒரு நபர்களா நாங்க கிடையாது. பெரிய ஒரு டேலண்டான நபர்களா ஒருபோதும் கிடையாது. கம்ப்யூட்டர்ல நாங்க ஒருபோதும் புள்ளிலாம் ஒன்பதும் கிடையாது. அந்த மாதிரி விஷயம் நாங்க கிடையாது. அதெல்லாம் சத்தியத்தை சொல்வதற்கான தகுதி எங்களுக்கு இல்லைன்னு ஒருபோது அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரே கொள்கையை சேர்ந்த சோழர்கள் சில விஷயங்களில் பிழையான பிற்கனுடைய நிலைப்பாடுகள் சொல்கிறார்கள் சொல்லும்போது அது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது. அதை தான் நாங்கள் செய்கிறோம். மற்றபடி கம்ப்யூட்டர்ல பிழை ஏற்பட்டு போச்சு, நாங்க டேலண்ட் இல்லைன்னு சொன்னா அந்த குறைபாடு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உண்மையில ஏத்துக்கிறோம். அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். அதை நாங்க இன்ஷால்லா சரி செய்வதற்கான முயற்சி பண்றோம். நீங்க கூட யாராவது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாதபடி அதை சரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அதனால ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க அதை எங்களை இலக்காரமாக கருதினால் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் யாருக்கு கண்ணியம் அளிக்கிறானோ அவருக்கு நிச்சயமாக கண்ணியம் அளிப்பான். நீங்கள் கடுமையாக பேசுவதன் காரணமாகவோ அல்லது நக்கல் பண்றதன் காரணமாக நாங்கள் ஒருபோதும் பயப்பட போறது கிடையாது. விஷயம் என்னன்னா சந்தோஷப்படுறோம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா சக சோழர்கள் தான் நம்ம பிரச்சனை இல்லை. கொள்கை ரீதியாக பாரதூரமான நாங்க ஒன்று சொல்ல போன கொச்சை சொல்ல நாங்க வஹாபிகனா ஒன்றும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. நாங்க குரான் சுன்னாவுக்கு சௌரர் அவங்க சொல்லும் போது ஜமாலி அவங்க மாட்டிக்கிட்டு ஒப்பந்த மாதிரி சொன்னாங்க. ஜமாலி அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, ஷேக் அப்துல்லா ஜமாலி நாங்க ஒப்பந்தத்தை தெரியாம மாட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜமாலி எங்களை ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. அவர் முஷ்ரிக்கான ஒரு நபர். அவர் நாம் குரான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நபர். எங்க 2 பேரும் ஒப்பிடக்கூடாது. ஒரு காலம் நாங்களும் அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாட்டிக்கிட்டோம், தப்பு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாத்த மாட்டிக்கிட்டு போறோம், ஒரே கொள்கையில சொல்றது மாட்டிக்கிட்டு போறோம், பெரிய தப்புலாம் கிடையாது. ஒரு கால் இந்த நிகழ்வில் ஒரு கால் நாங்க ஒரு செய்தியும் சரியா சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதற்காக நாங்க சத்தியத்தை ஏற்கவில்லை ஒருபோதும் ஆகாது. நாங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மையானது, சத்தியமானது. சொல்லக்கூடிய தோரணைகளால் எங்களுக்கு இல்லாம இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் நாங்கள் குறைவா உள்ள மக்களா இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர்ல கையாளர்கள் குறைபாடுகள் இருக்கலாம். இதையெல்லாம் காரணம் காண்பித்து எல்லாம் விவாதத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைந்தோம் ஒருபோதும் சொல்ல முடியாது. விவாதத்தில் நாங்கள் ஒருபோது தோல்வி அடைந்தாலும் அதனால் நாங்கள் ஒருபோதும் கவலைப்படவும் கிடையாது. நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒருபோதும் வரல. எங்க தரப்பு செய்திகளை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஒரே கருத்துள்ள மக்கள் சில சீர்திருத்தங்களை செய்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இங்க வந்தோம். வேற எந்த நியத்தையும் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. எனவே ஜமாலி குழுக்களோடு தயவு செய்து எங்களை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் என்றும் நாங்கள் சொல்லிவிடுகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது எனவே நம்பக்கூடிய மக்கள் இந்த திருவசனம் தொடர்பான செய்தியை பொறுத்த மட்டில் ஞாபகம் வைங்க, இந்த திருவசனம் அனைவருக்கும் பொதுவானது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளுக்கான உள்ள செய்தி என்பது அவர்கள் யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது என்ற ஒரு செய்தி தான். அது போன்றவே இன்னும் சில செய்திகள் முன்னால் உள்ள வசனங்கள் சௌலகம் சொல்லி காமிச்சாங்க. அதுக்கு முன்னால் உள்ள திருவசனங்கள் தொடர்பான அவர்களுக்கே உள்ள பிரத்யேகமான அம்சங்கள் தொடர்பான செய்திகள் தான். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செய்தி பெற பேசும். அன்புக்குரிய சகோதரர்களே, சரக்குலாம் காலி ஆயிருச்சு, வேற வழி இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னோமா இல்லையா? சஃபாவுல் ஹதைன்றதுக்கு பதில் சொல்ல சொன்னோம். அப்ப என்னன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்யல, அதாவது பரீட்சைக்கு வந்த ஆளு சிலேடு குச்சி காணா போயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிலைமை என்ன, யுத்த விஷயத்துல போர் விஷயத்துல நம்ம கேள்வியை கேட்கல, போருக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. 12 போர்களில் அவர்கள் கலந்திருக்கிறார்கள், அவருடைய மனைவியோடு போனார்கள். அப்ப மட்டும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதா? இப்ப கம்ப்யூட்டர் வேலை செய்யல. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னவனையும் கம்ப்யூட்டர் வேலை செய்யல. நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல இருந்தானே எடுத்து கொடுத்தீங்க. இந்த கம்ப்யூட்டர் இப்ப வச்சிருக்க லேப்டாப்ல தான் சர்ச் பண்ணி பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடுத்தீங்க. முதல்ல கேட்டதுக்கு என்னன்னா பிரிண்டர் வேலை செய்யலன்னு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் கம்ப்யூட்டர் வேலை செய்யறது புதுசா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப கம்ப்யூட்டர் நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேனுது? கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் எப்படி கம்ப்யூட்டர் வேலை செய்யுது? அதுக்கு உண்டான காரணத்தை முதல்ல நீங்க சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் ரொம்ப இரக்கமாக பேசுறாரு. இரக்கமாக பேசுறது தப்பு கிடையாது, வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், வாதம் வைக்காம நீங்களே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்க. ஒரு வாதம் வைக்கும்போது அதெல்லாம் எல்லா பெண்களுக்கு உரியது, எல்லா பெண்களுக்கும் உரியதுன்னு சொன்னா ஆதாரத்தை வச்சு பேசணும். மார்க்கம் என்பது உங்க வீட்டு சரக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்ப எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்க அசத்திய கொள்கை வரைக்கும் ஒத்துக்கிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, எங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை எல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். இது தௌஹீத் ஜமாத் அப்படிப்பட்ட ஜமாத் கிடையாது. சில ஜமாத்ல இருக்கிறாங்க, பெரிய ஆலிமா இருப்பாரு, அடுத்தவனை உருவாக்க மாட்டாரு. இந்த ஜமாத் அப்படி கிடையாது. ஒருவனுக்கு இல்மு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அவரை மேல கொண்டு நாங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாம இருந்தோம். இன்னைக்கு இந்த ஜமாத் எங்களை என்ன செஞ்சிருக்கு, எங்களை ஊக்கப்படுத்தி மேல கொண்டு வந்திருக்கு. நீங்க அசத்தியத்துல இருக்கிறீங்க, நீங்க சத்தியத்துக்கு வாங்க. நாங்க உங்களுக்கு நாங்கள் எதையும் கட்டுறோம், நாங்க பெரிய தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தரோம். அடுத்து நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சட்டங்களை சொல்றான். என்ன சொல்றான்? யா நிசா நபியி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதி மினன் நிசா, நீங்க மற்ற பெண்களை போன்று கிடையாது. நீங்க அல்லாஹ்வை பயந்தவங்களா இருந்தா குழஞ்சி பேசாதீங்க. நீங்க எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கோ, தப்பான ஆசை கொள்வான், நீங்க சரியான நேர்மையான பேச்சை பேசுங்க. உங்க வீடுகளில் தங்கி இருங்க. அறியாமை காலத்துல சுற்றி திரிந்த மாதிரி நீங்க சுற்றி தெரியாதீங்க. தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்ற பெண்களுக்கு கிடையாதா? அவங்க தொழக்கூடாதா, அவங்க நோன்பு வைக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரை அழைத்து பேசுகின்றான்? நபியுடைய மனைவிமார்களை தான் அழைச்சு பேசுறான். இந்த வசனத்தில் கூட நபியுடைய மனைவிமார்களுக்கு உள்ளதுதான். மற்ற பெண்கள் கூட என்ன அர்த்தம்? இப்போ டாக்டர் என்ன செய்யறாரு, சக்கரை வியாதிக்காரர் இருக்காரு, நீங்க சக்கரை வியாதிக்காரருக்கு நீங்க சீனி சாப்பிடாதீங்க, அதே மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, நல்ல பழ ஜூஸ் குடிங்க, அப்படி ஒரு வியாதிக்காரர் சொல்றாங்க வச்சுக்கிடுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அப்ப அந்த மேட்ரு அந்த நோயாளிக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். இன்னொரு ஆள் ஆப்பிள் சாப்பிடுவார், அவர் நோயாளிக்கு சொல்றதை வச்சு அவர் செய்ய மாட்டார். இந்த விஷய டாக்டர் ஒரு நோயாளிக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, நோயாளி தான் சொல்றாரு நீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னா மற்றவன் ஆப்பிள் சாப்பிடுவான். அவன் எதை வச்சு செய்யல, அவன் மற்ற ஒரு ஆதாரங்களை வச்சு என்ன செய்வான். மற்ற பெண்கள் குழஞ்சி பேசக்கூடாது, அவங்க சுற்றி திரியக்கூடாது, அதுக்கு இந்த ஆதாரம் கிடையாது. இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரைத்தான் அஞ்ச சொல்கின்றான்? நபியுடைய மனைவியை தான் அல்லாஹ் அஞ்ச சொல்கின்றான். மற்ற பெண்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆன்ல இருக்குது. நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தில் அல்லாஹ் நபியுடைய மனைவி ஜக்காத் கொடுக்க சொல்றான். யாருக்கு தான்? நபியுடைய மனைவிக்கு தான். மற்ற பெண்களுக்கு வேற வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஜக்காத் கொடுக்க சொல்கின்றான். இந்த வசனத்தில் நபியுடைய மனைவிக்கு சுற்றி திரியக்கூடாது அல்லாஹ் சொல்றான். மற்ற பெண்களுக்கு நபியான ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, நீங்க வலா தபர்ருஜ ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமைக்காக பெண்கள் சுற்றி திரிந்த மாதிரி சுற்றி திரியாதீங்கன்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய கட்டளை தபரானில் இருக்குது. இந்த வசனத்தில் யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நபியுடைய மனைவிக்கு தான் சொல்றான். நபியுடைய மனைவின்னு அழைச்சு சொன்னா அவங்களுக்கு தான். மற்ற பெண்களுக்கும் அந்த கட்டளை குழந்தை பேசக்கூடாதுன்னா அதுக்கு மற்ற ஆதாரங்கள் இருக்குது. பெண்கள் அந்நிய ஆண்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நான் கேட்கிறோம், இந்த வசந்த அல்லாஹ் சொல்லி நபியுடைய மனைவி சொல்றான், நபியுடைய மனைவிமார்களே, நீங்க ஏதாவது மானக்கேடான காரியத்தை செய்தால் உங்களுக்கு 2 மடங்கு வேதனை இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா நிசா நபி மை யத்தி மின்குன் நபி ஃபாஹிஷத்தி முபையனா யுலாஃபு லஹு அஸாபு ஃபைன், உங்களை யாராவது தெளிவான மானக்கேடான விஷயத்தை செய்தால்
இருமடங்கு வேதனை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நபியுடைய மனைவி அழைச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் மற்ற பெண்களுக்கு உள்ள நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நபியுடைய மனைவி தான் அல்லாஹ் சொல்றான். மற்ற பெண்கள் இருமடங்கு ஏதாவது மானக்கடான காரியத்தை செய்தால் நபியுடைய மனைவிக்கு இருமடங்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு உண்டு நீங்க சொல்லுவீங்களா? அது மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க வலான் தங்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. நபி மௌத்தான பிறகு அவங்களுடைய மனைவிமார்களை ஒருபோதும் திருமணமே செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இது மற்ற பெண்களுக்கு உரியதா? இது நபியுடைய மனைவி அல்லாஹ் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். மற்ற பெண்களும் நம்ம அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி நீங்க சொல்வீங்களா? அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் அஸ்வாஜு உம்மஹாத்துக்கும், நபியுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் சொல்றான். நபியுடைய மனைவிமார்களை தாய்மார்கள் அல்லாஹ் சொல்லும் போது மற்ற பெண்கள் எல்லாம் தாய்மார்கள் நீங்க சொல்லுவீங்களா? இப்படிதான் சட்டம் சொல்ல வருவீங்களா? இதை மார்க்கத்தை அணுகக்கூடிய முறையா? அப்ப இந்த வசனத்தை நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் பல போதனை செய்கிறான். நபியுடைய மனைவிக்கு தான் மற்ற பெண்களுக்கும் பல இடங்கள் சொல்றான் பாருங்க, அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது சொல்லப்படக்கூடிய கட்டளை நபியுடைய மனைவிக்கு மட்டும்தான். இன்னொரு நான் சொல்லி காட்டுறோம். நபியுடைய மனைவி ஹிஜாப்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த ஹிஜாப் நபியுடைய மனைவி வேற ஆம்பளைங்களை பார்க்க கூடாது, வேற ஆண்கள் நபியுடைய மனைவியை பார்க்க கூடாது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஹிஜாப் அப்படியா? நீங்க அப்படி சொல்லுவீங்களா? எந்த பெண்ணும் அவங்க முகத்தை மறைத்துக்கொண்டு சொல்லும் வேற ஆம்பளை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நபியுடைய மனைவி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்க நபியுடைய மனைவிக்கு மட்டும்தான் உரியது. யார அல்ல அனுமதிச்சிருக்காங்க? ஹிஜாப் எப்படி இருக்கணும்? அது அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்கிரீன். அப்ப அந்த மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா? அப்ப அந்த ஹிஜாப் என்பது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம். நபியுடைய மனைவிமார்கள் மட்டும் தான் அவங்க என்ன செய்யணும், முகத்தை மறைக்கக்கூடிய அந்த ஹிஜாபை அணிய வேண்டும். மற்ற பெண்களுக்கு அவங்க முகத்தை ஹிஜாப் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. மற்ற பெண்கள் ஹிஜாப் நபியுடைய மனைவி ஹிஜாப் போட்டாங்களா இல்லையா, அப்படி ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட நம்ம சபையை முடிச்சிடும். அப்படி எந்த ஆதாரம் என்ன செய்யாது, கிடையாது. அப்ப மற்ற பெண்களுக்கு ஒரு சட்டம், நபியுடைய மனைவிக்கு தனி சட்டம் என்பதை நாங்க தெளிவாக நிரூபிச்சிட்டோம். அடுத்து நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்க என்ற பதிலும் இல்லை, அடுத்து எடுத்து வைப்பாங்க. அன்பான சகோதரர்களே, நபிசல்லாஹு காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக ஒளி செய்தார்கள். இந்த செய்தி அவதூறான செய்தி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உங்கள்ட்ட உள்ள ஒரு கோளாறு, மிகப்பெரிய கோளாறு. இதை நாங்க எடுத்து வைப்போம். எடுத்து வைக்கும் போது நீங்க அதுக்குரிய பதிலை சொல்லுங்கள். அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்னுடைய ஜில்பாபா நான் மூடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. அதுக்கும் தெளிவான பதிலை சொன்னோம். அது நபியின் மனைவிமார்களுக்குரிய பிரத்யேகமான சட்டம். அதற்குரிய பதிலை அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. ஜில்பாபாக மூடிக்கொண்டார்கள். அப்ப ஜில்பாப்னாலே என்ன, மோத்த மூடுறது தானே அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றேன், கர்ச்சிப்பானுடைய முகத்தை மூடிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா, கர்ச்சிப்னா முகத்தை மூடக்கூடிய ஒரு ஆடை என்று சொல்வீர்களா? துண்டாளினுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்படின்னா துண்டு என்று சொன்னாலே அது முகத்தை மூடக்கூடிய ஒரு ஆடை என்று சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் தவறான வாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி, அதனால மூடினாங்க. அதுக்கு நீங்க பதில சொல்லணும். அப்புறம் அந்த டாக்டர் உதாரணத்தை சொன்னோம். ஒரு டாக்டர் நோயாளியை பார்த்து சொல்றார், நீ ஆப்பிள் சாப்பிடணும், ஆரஞ்சு சாப்பிடணும், வாழைப்பழம் சாப்பிடணும், இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டார். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆப்பிள் சாப்பிடறது எல்லா பேருக்குரியதுல, ஆரஞ்சு சாப்பிடறது எல்லாருக்குரியதுல, அதனால வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடறது எல்லா பேருக்குரியது. எல்லா பேரும் என்ன செய்யணும், மருந்து சாப்பிடணுங்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த விஷயம் அவருக்குரியதுதான். ஆப்பிள் சாப்பிடறது எல்லா பேருக்குரியது என்றால் அது பொதுவாக வேறு சில விஷயங்கள்ல எல்லாருக்கும் போதிக்கப்படுகிறது. அதுல நம்ம வழங்கிக்கிறோம். இங்க சொல்லப்படக்கூடிய போதனை, இங்கே சொல்லப்படக்கூடிய கட்டளை அந்த நோயாளிக்கு பார்த்து சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அப்புறம் ரெண்டு காரணத்துக்காக தான் பெண்கள் போகலாம். ஒன்னு இயற்கை தேவை, இன்னொன்னு தொழுவது. இதல்லாத காரணத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஹதீஸ்ல தெளிவா வருது. முஸ்லீம்ல 2727 வரக்கூடிய செய்தி. இத்தால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விவசாயத்துக்கு போகக்கூடாது, விவசாயம் பண்ண போகக்கூடாது என்று ஒருவர் தடுக்கிறார். நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தாராளமா போகலாம், விவசாயம் பண்ணலாம், பேரிச்ச மரங்களை நீங்கள் பறிக்கலாம், அதை வைத்து நீங்கள் நன்மைகள் செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ் தெளிவா அனுமதிக்கிறாங்க. அப்ப ரெண்டு தான் என்று நீங்க சொன்னீங்களே, அதுவும் இங்கே உடைந்து போகிறது. அப்ப பெண்களை வெளியில கூட்டிட்டு வர்றது அது யூதனுடைய செயல். இதெல்லாம் விடுங்க. நீ யார யூதன் சொல்ல வரீங்க? அப்போ இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் முகத்தை காட்டலாம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் முகத்தை காட்டிய நிலையில் வெளியில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவ்வளவும் காட்டிய பிறகு உங்களால பதில் சொல்ல முடியல
எதையோ பதில் என்ற பெயரில் உளறுகிறீர்கள், அதற்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். இவ்வளவு சொன்ன பிறகு இது யூதனுடைய செயல் என்றால் நீங்கள் யாரை யூதன் என்று சொல்ல வருகிறீர்கள்? யூதனுடைய வேலை என்ன? அல்லாஹ் ரசூல் ஒன்றை அனுமதித்த பிறகு அதற்கு கட்டுப்படாமல் மனமுரண்டாக பேசுவான். அல்லாஹ் சொன்னது பின்னாடி மனமுரண்டாக பேசுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க தான் அந்த நிலையில் இருக்கிறீங்க. நாங்க ஆதாரம் காட்டிவிட்டோம். பெண்கள் ஹிஜாபுக்கு பிறகும் முகத்தை திறந்த நிலையில் ரசூலுல்லாஹ் முன்னிலையில் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வும் அனுமதித்திருக்கிறான் என்ற ஆதாரத்தை காட்டிவிட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன்றாரு. சத்தியமா சொல்றதா இருந்தா காலையிலிருந்து பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாயம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கல. பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாயம் அல்ல, திறந்தான் வைத்திருந்தார் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் நம்ம வச்சுக்கிட்டு வரோம். அதே நேரத்தில் வந்து பெண்கள் எவ்வளவு தூரம் போகலாம், யார் கூட போகலாங்கிற தலைப்பு மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. மூடணுமா மூடக்கூடாதா? முகம், கண்ணு, கை, காலு மூடுவது கட்டாயம் இல்ல அப்படின்னு நாங்க சொல்றோம். சொன்னதன் அடிப்படையில் தெளிவான இறை வசனத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்தோம். ஒரு அமர்வுல சாப்டர் க்ளோஸ். துணை சான்றாக நிறைய அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொன்னு ஒரு சம்பவத்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு வராங்க. அந்த கபருக்கு அருகிலே ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி பாக்குறாங்க, ஏமா அழுகிற, பொறுமையாயிரு, அல்லாஹ்க்கு பயந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு வந்து உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு செய்தி வருது, யாரை பார்த்து சொல்லியிருக்கிற, இது அல்லாஹ்வுடைய தூதராச்சு இல்ல, ஓ இவர் அல்லாஹ்வுடைய தூதரோ, அவங்களே பார்த்துட்டு பேசிட்டேன். நேரா போறாங்க. அங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து இந்த மாதிரி நீங்க தூதர் தெரியாது, நான் இந்த மாதிரி உங்களை சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னம ஸப்ரு இந்த சத்மத்தில் ஊலா, பொறுமைங்கிறது அந்த துன்பம் ஏற்பட்ட உடனே ஏற்படணுமா, அதைத்தான் நான் அங்க உனக்கு சொன்னேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஹதீஸுங்க. இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிற்காலத்தை எப்படி விளக்குறாங்கன்னு பாருங்க. அந்த அம்மா வராங்க, அழுதாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினாங்கல்ல, அந்த அம்மா வராங்க. அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தார்ல ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க, தாரிஃபீன ஃபுலானா, இந்த அம்மா யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மாட்ட தெரியலையே. இந்த அம்மா யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க கபருக்கு அருகில் அழுதுகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க, இப்படி அழுகாதீங்க தடுத்தாங்க. அந்த அம்மா திட்டி விட்டாங்க, பிறகு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அம்மா தான் இந்த அம்மா அப்படிங்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அம்மா முகத்தை திறந்த வச்சாங்க. அதனால தான் இந்த பொம்பளை தான் அழுதவங்க என்று அனஸ்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். அதனால தான் தன்னுடைய குடும்பத்தாரில் ஒரு பெண்ணுக்கு அறிமுகமும் படுத்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அது முன்னாடியே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த சஃபாவுல் ஹத்தைன் தொடர்பான ஹதீஸ்க்கு நம்ம முன்கூட்டியே எடுத்து வச்சிருந்தோம். 2 ஹதீஸ் எடுத்து வச்சோம். அந்த 2 ஹதீஸ்ல வந்து ஒரு ஹதீஸ் வந்து முர்சலான ஹதீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் தொடர்பாக வந்து கதாதாவுக்கு ஸஹ்பா, கதாதா அதாவது கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பியிருந்தாங்க. அந்த விஷயம் தொடர்பாக வந்து அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாமர் அந்த ஹதீஸ்னுடைய விஷயத்துல கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த விஷயம் தொடர்பாக நீங்க ஷாமிலால கூட பார்க்க முடியும். ஸஹபி ரஹ்மத்துல்லாஹினுடைய கருத்துப்படி அவர்களுக்கு தோழமை இருந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன ஹதீஸ்னுடைய விஷயம் தான் அது. அந்த ஹதீஸ்ல வந்து அந்த சஃபாவுல் ஹத்தைன் தொடர்பாக நாங்கள் 2 ஹதீஸ் எடுத்து வைக்கிறோம். ஒரு ஹதீஸ் தொடர்பாக நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த விஷயத்தை நம்ம பரிசீலித்து பார்த்தோம். பரிசீலித்து பார்த்ததுல வந்து அந்த விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்ட அந்த நபர் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி என்ற கருத்தில் தான் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த செய்தி வந்து இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை சஹாபி என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸ்ல அந்த செய்தியில் தொடர்பான விஷயம் பாருங்க. அதாவது ஜாமியா முஅம்மர் இப்னு ராஷிதினுடைய கிதாபுல 20591வது ஹதீஸ். அந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த ஹதீஸ்ல வந்து கதாதா ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக அவர்கள் வந்து தாபியா, கிபாரு தாபியா அல்லது சஹாபியாங்கிற விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கலைஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபா தோழமை இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அது தொடர்பான செய்தி நீங்க வந்து ஷாமிலால தொடர்பான செய்தி பார்க்க முடியும். இது நம்முடைய ஒரு பதில் தொடர்பான செய்தி. மற்றொரு 2வது ஹதீஸ் சஃபாவுல் ஹத்தைன் தொடர்பாக நாங்கள் 2 ஹதீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம்.
2 ஹதீஸ் தொடர்பான செய்திகள்ல வந்து மற்றொரு ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் வந்து தொடர்பாக முஸ்தத் அபி ஆலானுடைய ஹதீஸ். அது முஸ்தத் அபி ஆலானுடைய ஹதீஸ். ஹதீஸுடைய எண் 6651வது ஹதீஸ். அது சலீம் அசத் அவர்கள் அந்த ஹதீஸ் தொடர்பாக வந்து ஹதீஸ்களை நிபுணர் அதை செய்யாத ஜெயிதான ஒரு இஸ்னாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸுடைய வாசகம் அதே மாதிரி தான் இருக்கிறது. முன்பே சொன்ன சஃபால் ஃபத்தைனுடைய வாசகம் போன்றே உள்ளது. நபி ரலியல்லாஹு அன்ஹு அன அவ்வலு மா யஃப்தஹு லஹுல் ஜன்னah இல்லா அன்னஹு تأتي امرأة تبادرني فأقول لها ما لك وما أنت فتقول أنا امرأة قعدت على أيتام لي. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சோனத்தில் எனக்காக தான் முதலில் சோன கதவு திறக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு பெண்ணும் என்னை கடந்து செல்லுவார், என்னுடன் இருப்பார் அல்லது கடந்து செல்லுவார். அப்பொழுது நான் கூறுவேன், நீ யார், உமக்கு என்ன ஆயிற்று, நீ யார் என்று கேட்பேன். அதற்கு பெண்மணி கூறுவார், நிச்சயமாக நான் ஒரு பெண். சுனாவுடைய செய்தி தொடர்பான விஷயத்துல நேரடியான சஃபால் ஃபத்தீன்ங்கிற வாசகம் இல்லை, நம்ம ஏற்றுக்கலாம். அந்த கருத்து முன்னாடி உள்ள ஹதீஸுக்கு வலுவூட்டக்கூடிய கருத்து அந்த செய்தியில இடம்பெற்றிருக்கு. நேரடியாக வந்து அந்த வாசகம் தொடர்பான செய்தி இல்லை. எனவே இந்த விஷயத்துக்கு முன்னாடி உள்ள செய்திக்கு வலுவூட்டக்கூடிய செய்தி நம்ம பின்னாடி சொன்ன செய்தி அபூ ஹுரைராவுடைய செய்தி. எனவே நம்ம 20591 ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் தொடர்பான செய்தி ஜாமியா முஹம்மது இப்னு ராஷித் விஷயத்துல சௌரல் கேட்ட விஷயம், எதிரணி சௌரல் கேட்ட விஷயம் அடிப்படையில் அவர்கள் கதாதா அவர்களுக்கு சுஹபா இருக்கிறது என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது நம்பகமான ஹதீஸ். அது முழுக்க முர்சல் என்று முழுமையாக தீர்மானிக்க முடியாது. அவர் சஹாபி என்பதற்கான ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே அந்த ஹதீஸ் நம்பகமான ஹதீஸ் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அது நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி. இரண்டாவது இன்னும் சில பதில்கள் தொடர்பான செய்தி. அதாவது ஒவ்வொரு முக்கியமான வாதம் வந்து காலையிலிருந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சௌதா தொடர்பான ஒரு வாதம் தொடர்பான செய்தி, அதாவது கருப்பின பெண் அப்படின்ற ஒரு வாதம் தொடர்பான செய்தி. அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்னென்ன பெண்களை எவ்வாறு பார்த்தார்கள் அப்படிங்கிற விஷயம், அதுபோல இந்த பெண்மணி எவ்வாறு இவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி, இதையெல்லாம் எவ்வாறு இவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதற்கான பதில் என்னவென்றால், நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், அதாவது இந்த சம்பந்தப்பட்ட சஹாபிகள் எல்லாம் ஹிஜாபுடைய சட்டம் அருளப்படுவதற்கு முன்னால் நிச்சயமாக ஒருத்தர் பார்த்திருக்காங்க, ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனவேதான் அவர்கள் எளிதாக அறிந்து கொண்டார்கள். இந்த கருத்தை நம்ம கற்பனையால ஒருபோதும் சொல்ல கிடையாது. இந்த ஹதீஸ் இந்த விஷயத்துல வந்து அந்த அவதூறு செய்தி தொடர்பான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான ஹதீஸில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக சொல்லும்போது இந்த வார்த்தையை கூறுகிறார்கள், வகான ரானி கபுல் ஹிஜாப், அவர் இதற்கு முன்னால் ஹிஜாபுக்கு முன்னதாக என்னை பார்த்திருந்தார் என்ற கருத்தை அவங்க சொல்றாங்க. எனவேதான் அவர் என்னை அறிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்றாங்க. புகாரியினுடைய 4750வது ஹதீஸ் தொடர்பான செய்தி அது. எனவே இந்த விஷயம் என்னவென்றால், பரஸ்பரம் சஹாபிகள் ஒருவரை ஒரு பெண்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டது, அவங்க என்னென்ன நபர் அப்படின்னு இனம் கண்டது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஹிஜாபுக்கு முன்னதாக இவர்கள் எல்லாமே பரஸ்பரம் அறிந்திருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சஃபாவுல் ஃபத்தைன் தொடர்பான காரியம், பரியா ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான அந்த பிரச்சனை தொடர்பான விஷயம், அது சௌதா தொடர்பான பரியா ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான பிரச்சனை. அது இவையெல்லாம் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற பெண்களிடம் வந்து அவர்களோட இன்ன நபர் அப்படின்னு அவங்களை அறிஞ்சிருந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஹிஜாபுக்கு முன்னதாக சஹாபாக்களும் சஹாபியா பெண்மணிகளும் பரஸ்பரம் ஒருவரை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் அது அடையாளங்களை கேட்டா சொன்னாங்க, விஷயங்களை சரியா சொன்னாங்க. ஏற்கனவே அவங்களை பார்த்து பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க, அவங்க வீட்டுல உண்டு இருக்காங்க. எனவே இந்த நேரங்களில் அவங்களை பற்றி அவர்கள் வீட்டு உண்டும் இருக்கிறார்கள். எனவே அந்த நிலைப்பாடுகள் அடிப்படையில் வந்து அவர்களை அறிந்திருக்கிறார்கள். இதுதான் காரணம். அது நம்ம இந்த காரணத்தை கற்பனையாக ஒரு பொருள் சொல்ல திரும்ப அந்த ஹதீஸனுடைய செய்தி பாருங்க. 4750வது ஹதீஸ்ல அந்த வார்த்தை மிக தெளிவாகவே இடம்பெற்றிருக்கு. எனவே அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் இந்த விஷயங்களை ஞாபகம் வைக்கணும். இது வந்து இந்த பரஸ்பரம் அறிதல் என்பது ஹிஜாபுக்கு முன்னதாக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஹிஜாபுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் ஹிஜாபுக்கு பின்னாடி இந்த செய்திகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் ஒரு காலம் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் ஹிஜாபுக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்தாங்கிற குறிப்புகள் கிடையாது. இருந்தாலும் ஒரு வாதத்திற்காக அது ஹிஜாபுக்கு பின்னதாக நடந்தாலும் ஒப்புக்கொண்டாலும் முன்பே அவர்கள் பரஸ்பரம் அறிந்திருக்கிறார்கள். எனவே தான் தகவலை சொல்லியிருக்காங்க. இதான் நம்முடைய பதில். இது முக்கியமான செய்தி. அது கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுவோம். நம்ம கடைசியா பேசின ஒரு விஷயம் தொடர்பாக வந்து ஒரு தோழமை நட்புணர்வு அடிப்படையில் வந்து சில செய்திகள்லாம் சொன்னோம்.
அது நம்ம கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிற செய்தி சொன்னோம். உங்களால முடிஞ்ச அவங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். முதல்ல நீங்க நேர் வழிக்கு வந்துருங்க, அப்புறமா கம்ப்யூட்டர் சரி பண்ணி கொடுப்போன்றாங்க. இது என்ன ஒரு பாரதூரமான ஒரு வியாபாரமா நமக்கு ஒரு போதும் தெரியல. கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நேர் வழி வழிகேட்டில் இருக்கீங்கன்னு ஒத்துக்குங்கிறதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது? ரெண்டு வார்த்தையும் கம்ப்யூட்டர் ரிப்பேரா இருக்கு, நுட்பமா எங்களுக்கு எடுக்க முடியல, அதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னா நம்ம கேட்டமே தவிர மற்ற செய்திகள் நம்ம எந்த விதமான வேறு விதமான உதவிகள் நம்ம ஒரு போதும் தேடல. எனவே நீங்க வழிகேட்டில் இருக்கணும் ஒத்துக்குங்க. அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோங்கிறது தவறான ஒரு வியாபாரம், அது தவறான ஒரு பாரபட்சம். அது அதெல்லாம் விஷயங்களை திருத்தி பேசுவதை அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் ஒருபோதும் செய்தல் கூடாது. விஷயம் நம்ம என்ன சொன்னோமோ அதே சொல்ல வேண்டியதான். என்ன இருக்கு? வாதங்களை ஜெயிச்சிருந்தாலும் மறுமையில் நம்ம ஒருபோது வெற்றி பெற போறதும் கிடையாது. விஷயம் முதல்ல அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் நாணயம்ங்கிறது முதல்ல வேணும். மோசடிங்கிற நிலைப்பாடு ஒருபோதும் இருக்கக்கூடாது. சொன்னதை திரித்து ஒருபோதும் பேசவே கூடாது. சொன்னதை உள்ளது உள்ளபடி அந்த விஷயங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். மோசடி வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்துவதோ அல்லது விஷயங்களை திருப்புவாதங்கள் செய்வதோ அது போன்ற காரியங்களை அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு இறை நம்பிய ஒரு முனாஃபிக்குடைய அடையாளங்களில் ஒன்றுங்கிறது இது போன்ற மோசடியான காரியங்கள் ஈடுபடுவது என்பதுதான். எனவே இந்த விஷயங்களை அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் நினைவில் கொண்டாக வேண்டும். செய்தி என்னவென்றால் நம்ம இந்த செய்திகள் சில செய்திகள் சொல்லியிருக்கோம். நம்ம சோழங்க பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா அல்லது மறைக்காமல் இருக்க வேண்டுமா, எது இஸ்லாத்தில் உள்ளது, எது இறைவன் சொல்வது என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது, ஹதீசுகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக முஸ்லிமான பெண்கள் முகத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி, கருத்து வேறுபாடுகளுக்கு இடமின்றி மிகத் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நாம் விவாதமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயம் அஹ்ஸாப் உடைய அத்தியாயத்தில் இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் காலையிலிருந்து பார்க்கிறோம் ஆதாரங்களை தரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். அவர்கள் தரப்பிலே ஆதாரங்கள் அள்ளி கொட்டுவதை போல சொல்லிக் கொள்கிறார்கள். என்ன கொட்டினார்கள் என்று எனக்கும் இதுவரையும் புரியவில்லை. கொட்டினோம் என்று சொன்னால் கொட்டிவிட்டதாக அர்த்தம் என்று அவர் நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எங்களிடத்தில் செல்லுபடியாகாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் மிகத் தெளிவாக சொல்கிறான் சூரத் அஹ்ஸாபிலே, யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன ذلك அதனா யுரஃபன ஃபலா யூதைன வ கான அல்லாஹு கஃபூர் ரஹீமா. இது ஏற்கனவே இரண்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் திரும்ப திரும்ப மிக தெளிவாக இதில் எல்லா பெண்களும் முகத்தை கண்டிப்பாக மறைத்தாக வேண்டும் என்ற விஷயம் செய்தி சொல்லப்படுகிறது. இறை தூதருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, மூமினான பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன செய்தாக வேண்டும், ஜில்பாபை அணிந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜில்பாபுங்கிற வார்த்தை அதைத்தான் சொல்கிறது. இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே, குல் லிஅஸ்வாஜிக, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக, உங்களுடைய மகள்களுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் மூமினின, மூமினான அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லோரையும் உள்ளடக்கி சொல்கிறார். உங்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லுங்கள். அன்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சஃபாவுல் ஹத்தைனிக்கு ஒரு விளக்கம் சொன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டணும் அப்படின்னாங்க. அந்த ஹதீஸ்ல தான் கத்தாதா சஹாபி இல்ல என்பதை நம்ம சுட்டி காட்டணும். சஹாபின்னு கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் தஹபி அவங்க சொல்லியிருக்காங்கன்னாங்க.
தஹபி இமாம் எங்க சொல்லியிருக்காங்கிற ஆதாரத்தை கேட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க தரும்போது அதனுடைய உண்மை நிலையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அவங்களும் எந்த நிலையில இருக்காங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுவோம். சரி, கருத்து வேறுபாடு இருந்தா ஆதாரம் காட்டலாமா? முதல் விஷயம் என்னங்கிறத அடுத்து சொல்லுவோம். உங்க நிலைப்பாடு சஹாபியா இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து ஆதாரமா காட்டலாமா? காட்டக்கூடாதுல்ல. அப்ப என்ன சொன்னா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கல அங்க இங்க தேடி பாக்குறாங்க, இதுதான் இருக்குது, அதை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இப்படி இருக்குது. சஹாபி என்றால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன் பார்த்தேன் என்று அவர் சொல்லணும். அந்த விதிமுறை இல்ல. சும்மா ஒரு பேப்பர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ருத்துபத்துஹு இந்த தஹபி காலுலஹு ஸஹாபா. தஹபி இமாம்கிட்ட வந்து சொல்லப்படுது இவருக்கு சஹாபி. தஹபி இமாம சொன்னாரு, தஹபி இமாம் அவரே சொல்லிக்கிறாரா? தஹபி இடத்திலே சொல்லப்படுகிறது இவருக்கு சஹாபி என்று தஹபி தனியே சொல்லிக்கிறாரா? இதான் ஆதாரமா? தஹபி இமாம் எழுதுற நூல் இருக்கு, மீசானுல் இஅ்திதால், அதை எடுத்து காட்டுங்க. அவங்க எழுதுற நூல் இருக்குது, சீர் ஆலாமின் நுபுவா, அதை எடுத்து காட்டுங்க. அதை எடுத்து காட்டுங்க, உங்களுக்கு பதில் சொல்றோம். அதுல தெளிவா இருக்குது. சொல்லி இன்னொரு குறிப்பு எழுதியிருக்காங்க, கதாதான்னு போட்டு அதை மார்க் பண்ணி கிளிக் பண்ணணுமா? கதாதா மார்க் கிளிக், இது ஆதாரம். எங்க போய் மார்க் பண்ணி கிளிக் பண்றது? ஆதாரத்தை காட்டுங்க, தெளிவா எடுத்து காட்டுங்க. இமாம் தஹபி சொன்னதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, காட்டணும். அடுத்து வந்து அப்ப ரெண்டாவது சஃபாவுல் ஹத்தைனிக்கு இன்னொரு ஆதாரத்தை காட்டணும். அபூ ஹுரைரா அவங்களுடைய அறிவிப்பை காட்டணும்டாங்க. எதை ஆதாரம் வைக்கிறோங்கிற ஒரு சுயநினைவோட நீங்க பேசுங்க. அவங்களே சொன்னாங்க ரெண்டாவது ஆதாரம் சொல்லிட்டு இதுல சஃபாவுல் ஹத்தைன்னா யார் என்ற விளக்கம் தெளிவாக இல்லை. அப்ப எதுக்கு காட்டுறீங்க? சஃபாவுல் ஹத்தைன் விளக்கம் இல்ல. அங்க ஏதோ அடிமைகளை பத்தி வருது, சஃபாவுல் ஹத்தைன் வார்த்தையை பத்தி இல்ல. அப்புறம் என்ன ரெண்டாவது ஆதாரம்? சஃபாவுல் ஹத்தைன் பத்தி வந்து அதுக்குரிய விளக்கம் வந்தாதான் அது ரெண்டாவது ஆதாரம். முதல் காட்டினது சனது போச்சு, ரெண்டாவது காட்டினது அந்த மத்தன்ல அந்த செய்தியில சஃபாவுல் ஹத்தைனே கிடையாது. அப்புறம் என்ன ஆதாரம்? சும்மா அடிமைன்னு எங்க வந்தாலும் தூக்கிட்டு வந்து சஃபாவுல் ஹத்தைனுக்கு விளக்கம் காட்டுவீங்களா? அப்ப எந்த நிலையில் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஹிஜாபுக்கு முன்னால் அவர் என்னை பார்த்தார். அப்ப ஹிஜாபுக்கு முன்னாடி பார்க்கல தானே? பார்க்கலதான், உண்மைதான். அதுதான் நாங்க ஆதாரத்தோட விளக்கிட்டோமே. ஆயிஷா ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குதா? நாங்க தெளிவுபடுத்துறோமே ஹதீஸ்களை வச்சு, அதுக்குரிய சபபு நுசூல்களை வச்சு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அருளப்பட்ட பிரத்யேகமான சட்டம். அவ்வளவு ஹதீஸ்களை சொன்னோம். அதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் வாயை திறந்து இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன மறுபடியும் ஆயிஷாவுடைய ஹதீஸை பத்தி உங்களுக்கு பேச என்ன உரிமை இருக்குது? பேசலாம், நீங்க எப்ப பேசலாம்? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மட்டும் உரியதுங்கிறதுக்கு அடுக்கடுக்கான சான்றுகள் வச்சோமே, அந்த சான்றுகள் எல்லாம் உடைத்து அதுவெல்லாம் சான்று இல்லை என்று நிறுவிய பிறகு ஆயிஷாவுடைய செய்தியை நீங்க சுட்டி காட்டலாம். நாங்க வச்ச ஹதீஸ்கள் ஆதாரங்கள் அப்படியே இருக்குது, அதை பத்தி நீங்க வாயை திறக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் ஆயிஷாவுடைய ஹதீஸை காட்டி ஹிஜாபுக்கு முன்னாடி பார்த்தார் பின்னாடி பார்க்கவில்லை. அப்ப ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப்னா தான் அர்த்தம் மனைவிமார்களுக்குரியது. ஒரு ஹதீஸை நீங்க காட்டுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இல்லாமல் மற்ற பெண் ரசூலுல்லாஹ் காலத்துல முகத்தை மூடினார்கள் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்ற பெண்களுக்கு முகத்தை மூடுமாறு கட்டளை போட்டார்கள் என்று ஒரு ஹதீஸை நீங்க காட்டுங்க பார்ப்போம். உங்களால காட்ட முடியுமா? இங்கதான் சுத்துவீங்க. எங்க சுத்துவீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு, சௌதா ரலியல்லாஹு, இப்படிதான் நீங்க சுத்துவீங்க. அதுக்குதான் நாங்க அடிப்படையை தெளிவா சொல்லிட்டோமே. அப்பல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த யுதுனீன் அலைஹின் ஜலா மறுபடியும் எடுத்துட்டாங்க. காலையில பேசுற ஹுசைன் உமரி சகோதரர் என்ன சொன்னாரு? இந்த வசனத்துல எங்களுக்கு ஆதாரம் இல்ல, உங்களுக்கு ஆதாரம் இல்ல, பேசாம விட்டுருவோம். அவங்களுக்கு பெரிய ஆதாரமா எடுத்து வச்சாங்க. அதை உங்களுக்கு எதிரான ஆதாரம் சொன்னோடனே நீனு எடுக்கா நானும் எடுக்க, ரெண்டு பேரும் விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன செய்யறாங்க? அது பெண்கள் முகத்தை மறைக்கணுங்கிறதுக்கு ஆதாரம்னு அதை சகோதரர் எடுத்து வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காலில் வந்திருந்தாரு, மேடையில வரல, கீழே உட்கார்ந்து இருந்தாரு நினைக்கிறேன். அப்ப இது என்ன நிலைப்பாட்டில் நீங்க இருக்கிறீங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த யுதுனீன் அலைஹின் ஜலாபின புதுவாக ஒன்னும் புதுசா வைக்கல, அதுக்குள்ள டைம் அடிச்சுட்டாங்க, நம்ம மணி அடிச்சுட்டாங்க. அதனால நீங்க உங்களுடைய வாரத்தை நீங்க முழுமையா வைங்க. ஒரு சிறிய தகவலை சொல்லிக்கிறோம். காலையில நீங்க பாத்தீங்க 3 பேர் இருந்தாங்க. அந்த சைஃபுதீன்ங்கிற சகோதரி இப்ப இல்ல, வேற ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்காரு. தப்பு இல்ல, நீங்க எப்படி நினைச்சிட கூடாதுன்னா 3 பேர் தான் அவங்களுக்கு அலௌடு போல இருக்குது, அதனால தான் ஒன்னை எடுத்துட்டு ஒன்னை விட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க தவறா நினைச்ச கூடாது. என்னடா இது காலையில இருந்து ஒரு ஆளை போட்டு 5 பேர் ரவுண்டு கட்டி அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. விவாத ஒப்பந்தத்துல ஒரு தரப்புக்கு 5 பேர் விவாதிக்கலாம் இருக்கிறனால நாங்க 5 பேர் இருக்கிறோம். அவங்களும் 5 பேர் தான் வருவான்னு நினைச்சோம், 2 பேர் வரல. இப்போ 3வது ஆள் ஒரு ஆள் எடுத்துட்டு இன்னொரு ஆள் இணைச்சதுனால அவங்களுக்கு 3 தான் அக்கௌண்ட், நமக்கு 5 அக்கௌண்ட்னு பாரபட்சமா நினைச்சிட வேண்டாம்.
இது ஒப்பந்தத்துல இருக்கு, 5 இருக்கணும், அவன் கூட்டிட்டு வரல. சரியா? அதாவது அவங்க வந்து எங்கள்கிட்ட சிஸ்டம் இல்ல அது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்தா பாவமா தான் இருக்குது, அதை நாங்க ஒரு குறைய சொல்லல. ஆனா நீங்க வந்து நான் டிஸ்க்ல தர்றேன், குச்சியில தர்றேன் அப்படின்னு சொன்னீங்க, யூஎஸ்பி பின்ல தரேன்னு சொன்னீங்க, பின்லையும் தரல. கிளிக் மார்க்னா எப்படி நாங்க எங்க போய் கிளிக் பண்ணி எங்க போய் தேடுறது? ஒண்ணு தாபிமாவுடைய நூலாக சொல்லுங்க, எடுத்துற வேண்டாம். தாபிமாம் சீர் ஆலாம் என்பதால சொல்றாரு, மீசானு ஏத்திதால சொல்றாரு, அவருடைய மூக்கிலாங்கிற நூல்ல சொல்றாரு. அது நூலையா சொல்லுங்க, நாங்க தேடி எடுத்துக்கிறோம். ஒண்ணு இல்லாம தாபி சொன்னாருன்னா எங்க போய் தேடுறது? அப்ப பாருங்க, இன்னொரு ஆதாரம், நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம், இன்னும் சில ஆதாரங்கள் வைக்கிறோம் பாருங்களேன். இது அவங்களும் ஆதாரமா சுட்டி காட்டினாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஆதாரம்ல உங்களுக்கு எதிரான ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னூர் அத்தியாயம் 24வது அத்தியாயம் 31வது வசனத்துல சொல்றாங்க அப்படிங்க, புள்ளில் மூமினின், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதன் தொடர்ச்சியில மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பேணி பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். அந்த மூமினான பெண்கள் தங்களுடைய ஹிமார்களை மார்பகத்தின் மீது போட்டுக் கொள்ளட்டும், மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹிமாருங்கிறது மூஞ்சிய மறைக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஆதாரமா காட்டினீங்க. அல்லாவே தெளிவாக்கிட்டான் ஹிமார்னா என்னன்னு சொல்லி. அங்க இங்கே போய் குழம்ப வேண்டியதில்லை. மூமினான ஆணுக்கும் சொல்றா நீ பார்வையை தாழ்த்து, மூமினான பெண்ணுக்கு சொல்றா நீ பார்வையை தாழ்த்து. அதோட சேர்த்துதான் மூமினான பெண்கள் ஹிமார போடுங்க என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன விளங்குது? ஆம்பளையுடைய முகம் திறந்திருக்கும், பொம்பளை நீ பார்க்க கூடாது. பொம்பளை ஓ முகம் திறந்திருக்கும், ஆம்பளை பார்க்க கூடாது. ஹிமார போட்டுக்கோ. ஹிமார போட்டாலும் முகம் தெரியத்தான் செய்யும், ஆம்பளை முகம் தெரிகிற மாதிரி 2 பேரும் பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக. ஹிமார் போட்டாலும் முகம் தெரியும். இன்னும் அல்லாஹ் முகத்துல போடணும்னு சொல்லல. ஹிமாருங்கிறது தலையில் இங்க இருந்து போடக்கூடிய ஒரு ஆடை. என்ன சொல்லிருக்கணும்? இப்படி போட்டு நல்லா சொல்லிருக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? இதெல்லாம் மறைச்சிட்டு முகத்துல போடுன்னு சொல்லாம அல்லாஹ் துயூபி என்ன உங்களுடைய மார்பை நெஞ்சில போட்டுக்கோங்க என்று அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ரசூலுல்லாஹ் காலத்துல ஹிமார் போட்ட நிலையில இந்த வசனத்தை சஹாபிய பெண்கள் எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? சஹாபின்னு சொல்லிட்டு அங்க ஓடி இருக்க கூடாது. சஹாபாக்கள் சில பேருக்கு அந்த கோளாறு இருக்கும். நாங்க காட்டுறது ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூலுல்லாஹ் முன்னிலையில. முஸ்லிம்ல 6792வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக வேகமா வர்றாங்க. எப்படி வர்றாங்க? ரசூலுல்லாஹ் அந்நியாளா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம சும்மா போக கூடாது, ஹிமார் போட்டுட்டு போகணும்னு சொல்லி ஹிமாரை எடுத்து சுத்தி கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே என்ன கேட்கல? மூஞ்சி மூடி இருக்காங்களே இந்த அம்மா, நீங்க யாரம்மான்னு கேட்கல. ஹிமார மூடிட்டு வந்தோடனே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, மாலக்கியா உம்மு சுலைம், உம்மு சுலைம் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அவசரமா வர்றீங்க? அப்ப என்ன வழங்குது? ஹிமார் அணிந்திருக்கிறார்கள் சஹாபிய பெண்கள், அவங்க மூஞ்சிய மூடல, முகம் திறந்திருந்துச்சு. அவங்க உம்மு சுலைம் தான் யார் என்பதை, இன்னார் என்பதை அறியக்கூடிய வகையில தான் சஹாபிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது, நம்பர் 6792வது ஹதீஸ். அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலவி அவர்கள் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மனோ இச்சை என்ன செய்யாதீங்க, ஆதாரம் ஆக்காதீங்க. எதை சொன்னாலும் ஹதீஸ் ஆதாரத்தோட வைங்க. நீங்க பேசுறப்பெல்லாம் எங்கள் மனதுக்கு படுகிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இது பயான் பண்ண வரல, வாதம் பண்ண வந்திருக்கிறோம். உங்களுடைய போங்கு எல்லாமே அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த மாதிரி வாதத்துல வாதம் வைக்கவே கூடாது, இது வழிகேடு. உங்க மனோ இச்சையை மார்க்கமாக்குறது. நபியான காலத்துல பெண்கள் கல்யாணத்துல போய் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நாம முஸ்லிம் புகாரி போன்ற பல ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஸ்பியானன் வநியாசன் முக்பிலீன மின் உர்சின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாண வீட்டிலிருந்து வரக்கூடிய பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பார்த்தார்கள், சிறுவர்களையும் பார்த்தார்கள். ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சிலன், நபிகள் நாயகம் எழுந்து சொன்னார்கள், அன்தும் அஹப்புன் நாசி இலைய, அன்தும் அஹப்புன் நாசி இலைய. ஏன் அன்சாரி பெண்கள் குழந்தைகள் வர்றாங்க, நீங்க தான் பெண்கள் மக்கள் நேசமிக்கவர்கள், அன்சாரிகள் மேல பாசத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப கல்யாண வீட்டில இருந்து பெண்கள் சிறுவர்கள் வரும்போது நபிகள் என்ன செய்றாங்க, நீங்க தான் நேசமிக்கவும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே கல்யாணத்துக்கு போயிட்டு பெண்கள் வந்திருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்துட்டு மனோ இச்சையை மார்க்கமாக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நான் நபி கல்யாணத்துக்கு போக கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, எதை சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க நாங்க சொல்றோம். வாதமாக வைக்க வேண்டும். குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி, ஹதீஸ் எடுத்துக்காட்டி என்ன செய்யணும், வாதமா வைக்க. இந்த மாதிரி நிறைய நீங்க விட்டுருக்கீங்க, அதை மாத்திக்கிடுங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில பல்வேறு நபி தோழியர்கள் சஹாபிய பெண்மணிகள் முகம் திறந்த நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு
பல்வேறு ஆதாரங்களை நாம அடுக்கி அடுக்கி பல்வேறு விதமான ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல மற்றும் ஒரு ஆதாரமாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தம்முடைய தோழர் அத்தா என்கிற தோழர் இடத்துல சொல்றார், அலா உரீக இம்ரஅத்தம் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி பெண்ணை நான் உனக்கு காட்டட்டுமா என்று தம்முடைய தோழர் அத்தாவிடத்துல இப்னு அப்பாஸ் கேட்கிறார். அவர் சொல்றார், ஆமா காட்டுங்க, சொர்க்கவாசி பெண்மணிங்கிறீங்க, யாரு காட்டுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் அவர்கள் அடையாளம் காட்டுறாங்க, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இதோ இந்த கருப்பு நிற பெண்மணி. அங்க ஒரு கருப்பா ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க, முகம் திறந்த நிலையில போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை கை காட்டி கொண்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இந்த கருப்பு நிற பெண்மணி தான். இவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல வந்தாங்க, வந்து தம்முடைய குறையை முறையிட்ட, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, இன்ன பிற ஆடைகள் விலகுது என்று பல்வேறு விதமான தமக்கு ஏற்பட்ட ஒரு நோயை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல துஆ செய்ய சொன்னாங்க என்று அந்த ஹதீஸ் வருது. இது நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அத்தா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கருப்பு நிற பெண்மணி வராங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணி, இந்த பெண்மணி தான் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்தாங்க. இதே கருப்பு நிற பெண்மணி அல்லாஹ்வின் தூதத்தில் வந்து தமக்கு வலிப்பு நோய் இருப்பதை முறையிட்டு துஆ செய்யுமாறு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு, பார்த்த உடனே சொல்றாரு இந்த கருப்பு நிற பெண்மணி என்று. அப்ப இந்த உம்மு சுஃபர் என்கிற அந்த சஹாபி பெண்மணி, அப்ப இப்னு அப்பாஸ் அவர்கள் தமக்கு முன்னால் ஒரு பெண்மணி போவதை பார்த்து இந்த கருப்பு நிற பெண்மணி உம்மு சுஃபர் என்கிற இந்த கருப்பு நிற பெண்மணி தான் ரசூலுல்லாஹ்விடத்திலும் வந்த பெண்மணி என்று குறிப்பிடுகிறார்கள். சூரத் அஹ்ஸாபில் 59வது வசனத்துடைய அந்த வசனத்தை கடந்த இதிலே பார்த்தோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறார், ஜில்பாப் என்ற ஒரு ஆடையை வலியுறுத்தி யாருக்கெல்லாம் சொல்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கும் சொல்கிறான், அவருடைய மகளுக்கு சொல்கிறான், வனிசாயில் மூமினின், எல்லா மூமினான பெண்களுக்கும் நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதுல யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. இந்த ஜில்பாப்ங்கிற ஆடையை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது எல்லோருக்கும் தான், எல்லா பெண்களுக்கும். இறைத்து திரும்ப தெளிவாக அழுத்தமாக சொல்கிறோம், ஜில்பாப் என்ற ஒரு ஆடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் வலியுறுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கும் மனைவிமார்களுக்கும் சொல்கிறான், அவருடைய மகன்களுக்கு சொல்கிறான், எல்லா மூமினான பெண்களுக்கும் சொல்கிறான். யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜில்பாப்ங்கிற ஆடையை பற்றி சொல்லியிருப்பதை அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. இந்த ஜில்பாப்ங்கிற ஆடை எது போன்று இருக்கும், எத்தகையதாக இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன, தோற்றம் என்ன என்பதை புகாரியுடைய ஒரு சம்பவம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஜில்பாப் அல்லாஹ் சொல்கிறானே, எல்லோரும் அணிய வேண்டும் என்று நீங்கள் கட்டளை போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஆடை எப்படி இருக்கும் என்பதை புகாரியுடைய ஒரு சம்பவம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், எந்த ஜில்பாபை இறைத்தூர் மனைவிமார்களுக்கும் அவர்களுடைய மகள்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அணிய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறானோ, அந்த ஜில்பாப்ங்கிற ஆடையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போருக்கும் செல்கிற பொழுதும் அவர்கள் என்ன செய்வார்கள், நீ வா என்று குறிப்பிட்டு யாரையும் சொல்வதில்லை. அவர்கள் சீட்டு போட்டு குலுக்கி, எல்லாருடைய பேர்களையும் எழுதி சீட்டு போட்டு குலுக்கி, அதிலே ஒரு குலுக்கல் முறை, ஏதோ ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுல யார் வருகிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில பயணத்துக்கு செல்வார்கள். இப்ப எழுதினார்கள் சொன்னதுனால அப்படி இப்படி எழுதி தெரிஞ்சு வாயில வர்றது வார்த்தைகள் வரும்போது, ஆக குலுக்கல் முறையிலே தேர்வு செய்யப்படுவார்கள்.
அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்கிறார்கள், அந்த முறை நான் தேர்வு செய்யப்பட்டு என் பங்கு வந்தது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நான் அந்த பயணத்தில் இருந்தேன். அந்த பயணத்தில் நான் சென்று ஒரு போர்க்களத்தை முடித்துவிட்டு நான் திரும்பி வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அப்பொழுது என்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் மறைவான பகுதிக்கு சென்றேன். அங்கே முத்தாலான என்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த கழுத்து மாலை அந்த இடத்தில் அழுந்து கீழே விழுந்து விட்டிருந்தது. நான் என்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு வந்த பொழுது அப்பொழுதுதான் கவனித்து பார்க்கிறேன், அந்த மாலையை காணவில்லை. எனவே அதை தேடுவதற்காக நான் சென்றேன். அதிலே முழுமையாக நான் ஈடுபட்டு விட்டேன். திரும்பி வந்த பொழுது யாரையும் காணவில்லை, எல்லோரும் சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார்கள். நான் அப்பொழுது பெண்கள் எல்லாம் எப்படி இருப்போம் என்றால் மிக ஒல்லியாக இருப்போம். அதனால நானும் அப்படித்தான் சிறு பிராயத்தில் இருந்த காலத்தில் நான் ஒல்லியாக இருந்தேன். என்னை அது ஒரு பல்லக்கு மாதிரியான ஒரு அமைப்பில் என்னை என்ன செய்வார்கள், நான் அதில் அமர்ந்து கொள்வேன். அதை எடுத்து வாகனத்திலே அமர்த்தி என்ன செய்வார்கள், நாங்கள் செல்வோம். இது மாதிரியான நிலையில் நான் பயிற்சி இல்லாத காரணத்தினால நான் இருப்பதாக எண்ணிக்கொண்டு என்ன செய்து விட்டார், என்னுடைய ஒட்டகத்தை அடைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர் அந்த பெட்டி வைத்துக் கொண்டு சென்று விட்டார். அது நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது.